ஜீவா அண்ணாமலை வீட்டுக்கு வர்றாங்க. முத்து அதுக்கு முன்னாடியே விஜயா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு. விஜயா ஜீவாவை பார்த்த உடனே என் பையன் மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் நீ ஏமாத்திருக்கன்னு ஜீவா கிட்ட சொல்றாங்க. ஜீவா சொல்றாங்க, நான் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன் ஆண்டி உங்க பையன் கிட்ட. விஜயா கேக்குறாங்க, ரோகிணி இந்த பொண்ணு சொன்னது உண்மையா? ரோகிணி சொல்லாம பேந்த பேந்த முழிக்கிறாங்க. ஜீவா சொல்றாங்க, 27 லட்சம் ரூபாய்க்கு வட்டியோட காசு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். இதையே கணக்கையெல்லாம் முடிச்சிட்டேன். இதுதான் அங்கிள் சைன் வாங்கின பேப்பர். அத அண்ணாமலை, விஜயா, முத்து 3 பேரும் பாக்குறாங்க. விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. மனோஜ் சட்டைய பிடிச்சு விஜயா கேக்குறாங்க, எப்படிரா என்னைய ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? சாரிம்மா, அம்மா சாரிம்மா. இந்த பணத்தை வச்சு ரோஹிணி தான் ஷோரூம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா. அதாம்மா எல்லா ஐடியாவும் கொடுத்தா. ரோஹிணி திகச்சு போய் நிக்கிறாங்க. விஜயா கொஞ்சம் கொஞ்சமா மனோஜோட சட்டையில இருந்து கைய எடுக்கிறாங்க. மனோஜை விட்டுட்டு ரோஹிணிய அடிக்கிறாங்க விஜயா. எல்லாரும் ரோஹிணியே பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.